வணக்கம். இந்த பதிவு மற்றுமொரு முக்கியமான பதிவு. உங்கள் வெற்றி பாதையில் படிக்கட்டாகும் முயற்சியில் புக் ஃபீடிங் இருக்குது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இவிஎஸ் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் இருக்கிற இவிஎஸ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். 30 கேள்விகள். ஆன்சர் தெரியுதா? ட்ரை பண்ணுங்கள். கல்வி என்பது மனிதனுள் ஏற்கனவே இருக்கும் முழுமையின் வெளிப்பாடு என்று கூறியவர் யார்? ஆன்சர் சுவாமி விவேகானந்தர். ஆன்சர் விவேகானந்தர். 2க்கு இந்திய அரசியலமைப்பின் கல்வி எந்த பட்டியலின் கீழ் வருகிறது? இந்திய அரசியலமைப்பில் கல்வியை எந்த பட்டியலில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 2க்கு ஆன்சர் பொது பட்டியல். 2வது தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எது? முதல் கல்விக் கொள்கை 2வது தேசிய கொள்கை செயல்படுத்தப்பட்டது. முதல் தேசிய கொள்கை 1968. 2வது தேசிய கொள்கை எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1986. 1986. கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படுவது எது? கல்குளம் அரண்மனை என அழைக்கப்படுவது ஆன்சர் பத்மநாபபுரம் அரண்மனை. 5வது கேள்வி. ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படும் கோட்டை எது? ஊமையன் கோட்டைன்னு எந்த கோட்டையை சொல்கிறோம்? 5க்கு ஆன்சர் திருமயம் கோட்டை. திருமயம் கோட்டை. 6வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மயிலுக்கு போர்வையை கொடுத்த பேகன் வாழ்ந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை. பாரி வள்ளல் ஆட்சி செய்த பரம்பு மலை அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 கூற்றுகளில் எது சரி எது தவறு? 6க்கு ஆன்சர் 2 கூற்றுகளுமே சரியான கூற்றுகள். 2ம் சரி. ஆன்சர் சி தான் ஆன்சரு. 7வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகள், அதாவது கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்டுட்டு தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகள்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னு நம்ம சொல்லணும். தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமிகளில் தவறானது ஆன்சர் சென்னை பீடபூமி. ஆன்சர் சென்னை பீடபூமி. 8வது கேள்வி பாருங்கள். தெற்கு சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் எவை? தமிழ்நாட்டில் தெற்கு சமவெளியை உருவாக்கும் ஆறுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 8க்கு ஆன்சர் வைகை ஆறு மற்றும் தாமிரபரணி ஆறு. வைகை ஆறு மற்றும் தாமிரபரணி ஆறு. இந்த கேள்விகளுக்கு விடை தெரியலன்னா நீங்கள் 5ஆம் வகுப்பு சயின்ஸு சோஷியல் படிக்கணும். 9வது கேள்வி. மரங்களின் உச்சியில் கிளைகள் ஒன்று பிணைந்து சூரிய ஒளி நிலத்தில் படாதவாறு இருப்பதற்கு என்ன பெயர்? மரங்களோட உச்சியில் கிளைகள் நல்லா ஒன்று பிணைந்து சூரிய ஒளியே நிலத்தில் போய் படாத அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன பெயர்? ஆன்சர் விதானம். ஆன்சர் விதானம். 10வது கேள்வி. மும்பை மற்றும் தானே இடையே முதல் இருப்பு பாதை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? மும்பை மற்றும் தானே இடையே முதல் இருப்பு பாதை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் டி 1853. சென்னை மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. சென்னை மெட்ரோ சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 2015. 12வது கேள்வி. தமிழகத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் சேராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம். இதில் எது சேராதது? தவறானது சேலம் தான் தவறானது. அதுக்கு தவறானதுக்கு பதில் என்ன வரும்? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி தான் வரும். அடுத்து 13வது கேள்வி. கழிவு மேலாண்மையில் 3 R வரும் இல்லையா? 3 Rன்னு சொல்லுவாங்க. அதில் முதல் R குறிப்பது எது? முதல் R எதை குறிக்குது?
ஆன்சர் குறைத்தல், ரெடியூஸ்னு அர்த்தம். முதல் ஆருக்கு ரெடியூஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தடை செய்வதில் இந்தியாவில் தமிழகம் வகிக்கும் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 14வது கேள்வி, ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தடை செய்கிறதுல இந்தியாவிலேயே தமிழகம் எந்த இடத்துல இருக்குது? 14க்கு ஆன்சர் முதல் நிலையில் இருக்குது. 15வது கேள்வி, ஒரு நீர்நிலையில் அனைத்து மீன்களும் ஒன்றிணைந்து தலைவரை பின்தொடர்வது என்ன என அழைக்கப்படுகிறது? தனிநிலையா, போட்டியா, குழுவா, சுயநிலையா? ஒரு நீர்நிலையில் அனைத்து மீன்களும் ஒன்றிணைந்து தலைவரை பின்தொடர்வது என்னென்ன அழைக்கப்படுது? குழு நடத்தை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி. 16க்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒன்று கூட்டமாக இருக்கும்போது, விலங்குகள் கூட்டமாக இருக்கும்போது என்னென்ன அழைப்பாங்க? ஓநாய், ஆந்தை, மீன், சிங்கம், எறும்பு, இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? இப்போ தான் மீனுக்கு பார்த்தோம் கூட்டம். அப்போ ஓநாய், ஆந்தை, மீன் எல்லாம் வந்து எதை சேரும்? கூட்டமாக இருக்கும். சிங்கம் எப்படி இருக்கும்? அணியாக இருக்குமா, காலணியாக இருக்குமா? சிங்கத்துக்கு வந்து அணின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கத்துக்கு அணி. எறும்புகள் வந்து காலணின்னு, கூட்டமாக இருக்கும்போது எறும்புகளை காலனி அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். முதல் கூற்று, ஒளியின் வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். சவுண்டுக்கு அடுத்து, சவுண்டோட வேகம் வந்து வினாடிக்கு 330 மீட்டர் ஆகும். அப்போது லைட்டை விட வேகமாக சவுண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லைட்டின் வேகம் சவுண்டின் வேகத்தை விட குறைவாகும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? படித்து புரிஞ்சிக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சரு. ஒளியின் வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், சவுண்டோட வேகம் வந்து வினாடிக்கு 330 மீட்டர். லைட்டை விட சவுண்டு, ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் குறைவாகும்னு சொல்லியிருக்காங்க. லைட்டை விட சவுண்டு தான் வந்து குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் அடுத்து பொறுத்துக. சோலார், புதன்கோள், வெள்ளிக்கோள், செவ்வாய்க்கோள். போர்க்கடவுள், பெண் கடவுள், சூரிய கடவுள், கடவுளின் தூதுவர். இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். சோலார் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? 1க்கு சி, சூரிய கடவுள். சோலாருங்கிறது சூரிய கடவுளை குறிக்கும். புதன் அப்படிங்கிறது, புதன் வந்து கடவுளின் தூதுவர் அப்படிங்கிறதுக்கு புதன். வெள்ளி வந்து பெண் கடவுள். செவ்வாய்க்கோள் வந்து போர்க்கடவுள். செவ்வாய்க்கோள் வந்து போர்க்கடவுள். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளே பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கோளை ஆராயும் நாடுகளின் வரிசையில் சரியான முறையை அமைக்கவும். செவ்வாய்க்கோளை ஆராயறதுக்கு ஒவ்வொரு நாடுமே வந்து செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கு. அந்த நாடோட வரிசை, ஃபஸ்ட்டு எந்த நாடு, செகண்ட் எந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 19க்கு ஆன்சர் ஏ தான் வந்து ஆன்சராக வரும். 2, 4, 3, 1. 2 என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா, நாசா வரும். 3வது வந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். 4வதாக தான் நாம, இஸ்ரோங்கிறது 4வது. நாம் வந்து 4வதாக இருக்கோம். அப்போது ஏ தான் ஆன்சர். 20வது கேள்வி பாருங்கள். 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. கடகரேகை பகுதியில் ஜூன் 21 அன்று சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும். பூமிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்களில் நம்ம பால்வெளி மண்டலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்னும் 2 மண்டலம் இருக்கு இல்லையா, அது மேக் மற்றும் ஹவுமியான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹைட்ரோஸ்பியர் என்பது ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோஸ்பியர் என்பது ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 கூற்றில் 1 தவறானது இருக்குது. எதுன்னு கண்டுபிடிங்க. 1 தவறானது எது அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் சி தான் வந்து தவறு. பூமிக்கு அருகில் இருக்கிற இன்னும் 2 கேலக்ஸியோட நேம் சொல்லுங்கள். இந்த 2 நேமும் தவறானது. இந்த வந்து மேக்கும் ஹவுமியாங்கிறது குறுங்கோள். அதனால் ஆன்சர் வந்து 3 தான் வந்து ஆன்சரு. அடுத்து, நிலவு பூமியிலிருந்து சுமார் எவ்வளவு தொலைவில் உள்ளது? நிலவுக்கும் பூமிக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். நிலவுக்கும் பூமிக்குமான டிஸ்டன்ஸு 3,84,400 கிலோமீட்டர். 3,84,400 கிலோமீட்டர். 22வது கேள்வி, சிறுகோள்கள் மண்டலம் எந்த கோள்களுக்கு இடையே அமைந்துள்ளது? குறுங்கோள் மண்டலம்னு கேட்கலாம், சிறுகோள் மண்டலம்னு கேட்கலாம். இந்த மண்டலம் எங்கே அமைந்திருக்கு? அடிக்கடி கேட்குற கொஷின் இது. ஆன்சர்
22க்கு ஆன்சர் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில தான் வந்து குறுங்கோள் மண்டலம் அமைந்துள்ளது. அடுத்த 23வது கேள்வி, சூரிய ஒளி புவியை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? சூரிய ஒளி புவியை அடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 8.3 நிமிடங்கள் ஆகும். 8.3 நிமிடங்கள் ஆகும். அடுத்து 24வது கேள்வி, கோள் என்ற சொல்லின் பொருள் என்ன? கோள் அப்படின்னா என்ன பொருள்? கோள் அப்படின்னா சுற்றி வருபவர்னு அர்த்தம். கோள் அப்படின்னா சுற்றி வருபவர் என்று பொருள். அடுத்து 25வது கேள்வி பாருங்க, 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூன் கோள் இருக்குது. அதில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நெப்டியூன் கோளோட மிகப்பெரிய துணைக்கோள் எது? நெப்டியூனுக்கு எத்தனை கோள்கள் இருக்குது? துணைக்கோள்கள் 14 இருக்குது. அதில் பெருசு எதுன்னு கேட்டிருக்காங்க. டைட்டன் அப்படிங்கிறது எதோட துணைக்கோள்? சனியோட துணைக்கோள். அதனால் அது கண்டிப்பாக வராது. அப்போ ஆன்சரு டிரைட்டன் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. நெப்டியூனோட மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டிரைட்டன். டிரைட்டன் தான் வந்து பெருசு. 26வது கேள்வி பாருங்கள், தன் சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றும் கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் யுரேனஸ் கோள் தான். யுரேனஸ் தான் வந்து உருண்டோடுவது மாதிரி உருண்டோடுது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் ரீசன் கேள்வி, கோடை காலங்களில் மண்பானையில் உள்ள நீர் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, மண்பானையில் ஆயிரக்கணக்கான சிறிய துளைகள் உள்ளன. இத்துளைகளின் மூலம் நீர் நீராவியாக வெளியேறுவதால் பானையில் உள்ள நீர் குளிர்ச்சியாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? கூற்று காரணம். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். 28வது கேள்வி, செல்களை சேமிக்க பயன்படும் திரவம் எது? செல்களை சேமிக்க பயன்படும் திரவம். ஆன்சர் திரவ நைட்ரஜன். ஆன்சர் சி. அடுத்து, தெளிந்த சுண்ணாம்பு நீரில் கார்பன் டை ஆக்சைடு செலுத்தப்படும் போது என்ன நிகழும்? தெளிந்த சுண்ணாம்பு நீரில் கார்பன் டை ஆக்சைடு செலுத்தப்படும் போது என்ன நிகழும்? ஆன்சர் பால் போல மாறும். 30வது கேள்வி பாருங்கள், காவலூரில் அமைந்துள்ள ஆசியாவின் மிகப்பெரிய ஆய்வகம், அதோட பெயர் என்ன? காவலூரில் இருக்கிறது. ஆன்சர் வைனோ பாபு ஆய்வகம். வைனோ பாபு ஆய்வகம். இதோட இந்த பதிவு முடியுது. எவ்வளோ ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.